ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன். குழந்தைகளுக்கு ஆன்மீக கல்வி புகுத்த வேண்டியது இன்றைய சமூகத்தில் பெற்றோருடைய தலையாய கடமையாக கருதப்படுகிறது. காரணம், பண்டை காலங்களில் குருகுல கல்வி முறை வாயிலாக குழந்தைகளுக்கு ஆன்மீக கல்வி போதிக்கப்பட்டது. இதனால் அவர்களுடைய வாழ்க்கை அடிப்படையிலே ஆன்மீகத்தையும் ஒழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் அடிப்படையாக கொண்டு அமைந்தது. ஆனால் தற்காலிகத்துக்குண்டான பௌதீக கல்வி முறையிலே ஏட்டுக்கல்வி, பௌதீக கல்வி மட்டுமே பள்ளிக்கூடங்களில் போதிக்கப்படுகிறது. ஆன்மீக கல்வியை புகுத்துவதற்கான நேரம் தற்பொழுது பள்ளிகளில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த பௌதீக கல்வி பாடத்திட்டத்திலேயே முழு கவனம் செலுத்த வேண்டிய அந்த சூழல் ஏற்பட்டுவிட்டது. அப்பொழுது ஆன்மீக கல்வியை யார் புகுத்துவது? பெற்றோர்களுடைய தலையாய கடமையாக இது கருதப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆன்மீக கல்வியை போதிக்காவிட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி வாழ முடியும்? மிகவும் துன்பங்கள் நிறைந்த, ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு தர்ம சங்கடமான இந்த சூழ்நிலையை எல்லாம் அவர்கள் எப்படி சமாளிக்க முடியும்? இந்த கலியுகத்தில் இதெல்லாம் சகஜம். அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அப்போது எதிர்காலத்தில் அவர்கள் ஆன்மீக கல்வியை புகுத்தினால் மட்டுமே ஒரு செம்மையான வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும். ஆதலால் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆன்மீக கல்வியை போதிக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. ஆதலால் வாருங்கள், அனைவருக்கும், அனைத்து குழந்தைகளுக்கும் ஆன்மீக கல்வியை நாம் கொண்டு சேர்ப்போம். இதுவே இந்த கலியுகத்திற்கான தலையாய கடமையாக, பெற்றோருடைய கடமையாக கருதப்படுகிறது. வாருங்கள், அனைவரும் பகவானை சேவித்து குழந்தைகளுக்கு ஆன்மீக கல்வியை புகுத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை மிகவும் வளமையானதாக மாற்றுவோம். மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீராம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.